ஹவுசிங் லோன் வாங்கலாமா வேணாமான்றத பத்தி நெறைய பேர் நெறைய வீடியோல பேசியிருப்பாங்க. இப்ப நானுமே அதான் பேசப் போறேன். நீங்க யோசிக்கலாம், அதான் நெறைய பேர் பேசிட்டாங்களே, இப்ப எதுக்கு நீ மறுபடியும் பேசுற அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து என்னோட பெர்சனல் அனுபவத்துல தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பிகாஸ் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா அவனுக்கு சேலரி அதிகம். ஸோ ஜாப் கிடைச்சோனே பார்த்தீங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட் வீடு தான் வாங்குனான். எப்படி வாங்குனான்னா, 50,00,000 வீடுனா 10 லேக்ஸ் வந்து இவங்க வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 10,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 80% அதாவது 40,00,000க்கு வந்து லோன் போட்டு போயிட்டாங்க. ஸோ இனிஷியலா வந்து எங்களுக்கெல்லாம் லைக் பெருசா இருந்தது. லைக் இனிஷியலா வந்து வீடு வாங்கிட்டான், நல்லா செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு. பட் ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா, மாசம் ஆனா 30,000 35,000 வந்து அவன் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருந்தான். நாங்களா பார்த்தீங்கன்னா, இனிஷியலா அவனை விட சேலரி கம்மி. பட் ஓவர் த பீரியட் வந்து எங்களுக்கு அந்த ஜாப் செட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே, நாங்க வந்து அந்த ஜாப்ல இருந்து ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வெளிய வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் வேலை இல்லாம படிச்சு, அப்புறம் ஐடில வந்து ஒரு கோர்ஸ் வாங்கிட்டு நாங்க உள்ள வந்துட்டோம். பட் அவனால அப்படி வர முடியல. இன்னும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா தான் அவன் சேலரி அதிகமா இருந்தது. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, எங்கள விட அவன் இன்னும் கம்மியா தான் இருக்கான். ஸோ அந்த நேரத்துல நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு வீடு வாங்குறதுனால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரோஸ்ன்னு என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான் நீங்க பண்றீங்க. நீங்க உங்க காச வந்து எங்கேயும் வெளிய வேஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. உங்களுக்குன்னு ஒரு வீடு தான் வாங்குறீங்க. அதுவுமே நல்ல இன்வெஸ்ட்மென்ட் தான். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இந்த தெருவுல வந்து இந்த பெர்சன் இங்க தான் இருப்பாங்க. எத்தன வருஷம் ஆனாலும் அவங்க அங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அங்க சொந்த வீடு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கும். லைக் நீங்க வந்து மாசமானா 30,000 35,000 இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா, அனாவசியமான செலவு எதுவும் பண்ண மாட்டீங்க. அனாவசியமான திங்ஸ் வந்து உங்களால வாங்கவும் முடியாது. ஸோ இது 3 விஷயம் தான் நான் ப்ரோஸா பார்த்தேன். கான்ஸ்ன்னு பார்த்தா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களால க்ரோவே ஆக முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ 60,000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. நாளைக்கு வந்து ஒரு 80,000 90,000க்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது அப்படின்னா, நீங்க அந்த ஆஃபர் போக கூட யோசிப்பீங்க. பிகாஸ் நம்ம இருக்கிற ஜாப் வந்து இப்ப நம்மளுக்கு ஸ்டேபிளா ஃபீல் ஆகுது. இப்ப போற ஜாப் வந்து புது கம்பெனி, புது ஆளுங்க, திருப்பி ஃபர்ஸ்ட்லருந்து பழகணும். ஸோ இந்த மாரி ரிஸ்க் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் எடுக்காம இருப்போம். பட் இதுவே உங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா தைரியமா அந்த ரிஸ்க் எடுக்கலாம். இன்னொரு கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னுவாங்க. அதாவது ஒரு 6 மாசம் சேலரி வந்து முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப வேல போனாலும் அது உங்கள காப்பாத்தும் அப்படின்றது. பட் நம்ம எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா இல்ல. அதையுமே வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு ஜாப் போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வீடு லோன் கட்டுறதுலாம் ரொம்பவே கஷ்டமாயிடும். என்ன ஏதுன்னு பண்றாமே தெரியாம இருக்கும். ஸோ இதனாலவே வந்து லைஃப்ல இது எல்லாருக்கும் நடக்குன்னு நான் சொல்ல வரல. ஒரு 10 பேர் வீடு வாங்குறாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் 2 பேர் வந்து இந்த மாரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டேபிளான ஜாப் இல்லாத போது நம்ம போய் வீடு வாங்குறோம் அப்படின்றது ரொம்பவே வந்து கொஞ்சம் நம்மளே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாரி தான். ஒரு லைஃப்ப வந்து உங்களால ஹேப்பியா வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா, வாழுவீங்க. பட் எப்பலாம் வந்து உங்களுக்கு இந்த வீட்ட பத்தி, லோன பத்தி ஞாபகம் வருதோ, பயந்து பயந்து இருப்போம். வேலையிலயும் வந்து ரொம்ப பணிஞ்சு இருப்போம். தப்பே இல்லன்னா கூட திட்டு வாங்கிட்டு இருப்போம். ஸோ இது மாரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நீங்க பொறுத்து போக ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, ஹவுசிங் லோன் போகலாம். அப்படி உங்கனால இதெல்லாம் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பெர்சன் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, லோன் வாங்குனா இதெல்லாம் விட்டு குடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட கருத்து. வீடு வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, அதுல இத்தன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சில நல்ல விஷயம்